பணம் ஏதாவது இருக்கா? உன்னதான் டேவிட், பேச மாட்டியா? சரி, பணம் இருந்தா கொடு. பணம் எதுக்கு? அதான் அபார்ஷன் முடிச்சாச்சுல்ல. ஓ, கோவமா இருக்கியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் புள்ள தெரிஞ்சுதான் அபார்ஷன் பண்ண தைரியமா சொல்ற? பின்ன அந்த குழந்தை யார்தோங்கிற உறுத்தல் உனக்கு இருந்ததா நீ சொல்லல? நீ அப்படி சொல்லும்போது நான் இப்படி சொல்லக்கூடாதா? உன் வயித்துல வளர குழந்தை சம்பந்தமா எங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குன்னு உங்ககிட்ட ஓப்பனா சொன்னேன். அதுல என்ன தப்பு? ஏன் டேவிட், நீ என்ன கூட்டிட்டு வரும்போது உனக்கு எல்லாம் தெரியும்ல? நான் என்ன பத்தினின்னு சொல்லி உன்னை ஏமாத்தினா புதுசா உனக்கு என்ன உறுத்தல்? சி, பேசுற பேச்ச பாரு. ஏன் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் பேசுறியே? உனக்கு வெக்கமால? நான் ஏன் வெக்கப்படணும்? முழு மனசா நீ ஏத்துக்கிறதா சொல்லிதானே கூட்டிட்டு வந்த. ஆனா இப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் நீ என்ன அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற. உனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. நியாயமா நீதான் அதுக்கு வெக்கப்படணும். கேட்டுக்கடா, நல்லா கேட்டுக்க. உன் பொண்டாட்டி சொல்றது 100க்கு 100 உண்மை. நடந்ததெல்லாம் நினைச்சு நீ தாண்டா வெக்கப்படணும். நீ, நான், நம்ம குடும்பம் எல்லாருமே வெக்கப்படணும். இங்க பாருங்க, நீங்க இதுல சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசாதீங்க. நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாண்டி, நான் தான் சம்பந்தம் இல்லாம பேசுறவ. நீ ரொம்ப கரெக்டானவ. ஏய் அருந்ததி, ஏன் உன் கோபத்துல அம்மாட்ட காட்டுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. இங்க பாரு, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. என் மேலதான் எனக்கு கோவம். வாழ்க்கையில அந்த 1/2 மணி நேரம் உன் பேச்ச கேட்டு என் மனசரங்கி எதையோ சாதிக்க போறதா நினைச்சு உன் கூட ஓடி வந்தேன் பாரு. அது நினைச்சுதான் என் மேல நானே கோவப்பட்டுக்கிறேன். இங்க பாரு, வாய் இருக்குன்னு எது வேணா பேசாத. நடந்ததுக்கு ஏன் மேல பழி போறல? நான் எங்க உங்க மேல பழி போட்டேன்? நான் தான் புத்தி கேட்டு போய் உன் கூட வந்தேன். அதுக்கு நான் தான் என்ன செருப்பால அடிச்சுக்கணும். பாத்தியாடா, இப்படி எல்லாம் வரும்னு நான் நினைச்சேன். அடிய மகராசி, நீ வந்ததுல இருந்து நிம்மதியை இழந்து, மானத்தை இழந்து நாங்க கூனி குறுகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல உனக்கு அழுக வேறையா? அழ வேண்டியவங்க நானும் என் புள்ளையும் தாண்டி. என்ன டேவிட், எதுவும் பேசாம இருக்க? உங்க அம்மா பேசுறத கேட்டல்ல? என்னடி, என் புள்ளைய தூண்டி விடுறியா? ஏண்டா டேவிட், நான் அப்பவே தலையில அடிச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு ஓடுகாரிய இழுத்துக்கிட்டு வந்து நம்ம மானமே போயிடுண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, அது உண்மை ஆயிடுச்சு. தப்பு பண்ணிட்டேமா. அதான் இப்ப நிம்மதி இல்லாம அலையறேன். என்னது, தப்பு பண்ணிட்டியா? ஆமா, தப்பு தான் பண்ணிட்டேன். என்னமோ புரட்சி பண்றதா நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அட பாவி, கடைசியில புத்திய காமிச்சிட்ட இல்ல? போதும், உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற இந்த அசிங்க பிடிச்ச உறவு போதும். இனிமே எதுவும் வேண்டாம். உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற எல்லாமே தீந்து போச்சு. ஏய், எங்கடி போற? நான் எங்க வேணா போறேன், என்ன வேணா பண்றேன். இனிமே அதை கேக்குற அதிகாரம் உனக்கு கிடையாது. டேய், போகட்டும் விடுடா. பீட ஒழிஞ்சதுன்னு இருக்கட்டும். அவ ஓடுகாலி தானடா. எப்ப இருந்தாலும் அவ ஓடித்தான போறா. இங்க பார், வாயை மூடு. ரொம்ப பேசாத. உன் பையனாலதான் நான் இன்னைக்கு ஓடுகாலியான. என்னடி விடுடா. என்ன அடிக்கிற உரிமை இனிமே உனக்கு கிடையாது. மரியாதையை காப்பாத்திக்க, இதோட நிறுத்திக்க. நான் ஏன் வழியில போறேன்? உங்க அம்மா சொன்ன மாதிரி எவ்வளவு ஒரு உத்தமிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே நீ யோகியனா மாறிடு. ஏன்னா நீ ஆம்பளை பாரு. டேய், பாத்தியாடா என்ன பேச்சு பேசுறா? ஏய், போதும். இனிமே என்ன பத்தி இவனே பேசக்கூடாது. அப்ப நீ ஏன் பேசுற? வாய் மூடிட்டு போ. அருந்ததி, நெல்லு. இல்ல அருந்ததி, அருந்ததி சொல்றல. அருந்ததி, வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்.
அப்பா அம்மா எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? ஐயாவும் அம்மாவும் திருவண்ணாமலை போயிருக்காங்க. வர 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. சரி, சாவி எடுத்து வீட்டை திறங்க. அது சாவி இல்லைம்மா. எது? சாவி இல்லையா? அது சாவி அப்பா எடுத்துட்டு போயிட்டாருமா. இங்க பாருங்க, நான் இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தவ. என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க. சாவி அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? அம்மா என்னை கோச்சிக்காதீங்கம்மா. சம்பளம் வாங்குற வேலைக்காரன் தானம்மா நான். அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க? நாங்கள் யாரும் இல்லாதப்போ யாரையும் உள்ள விட வேண்டாம், உறவுன்னு சொல்லிக்கிட்டு மக உள்ள வந்தாலும் உள்ள விட வேணான்ட்டு குறிப்பாக அப்பா சொல்லிட்டு போயிருக்காருமா. என்ன மன்னிச்சிருமா, நான் என்ன செய்ய முடியுமா? சேச்சே, பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வரேன். ஊருக்கு போக வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேப்பா. பாத்திரம் பண்ணலாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது பாருங்க, பெரும்படி பாத்திரத்துல விட்டுருங்க. அன்னாடம் புழங்கிறதுக்கு சின்ன பாத்திரம் எது வேணுமோ அது மட்டும் எடுத்துங்க, புரிஞ்சா? எல்லாத்தையும் ஒரேடியா எடுத்துட்டு போலாம்ப்பா, அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாது. நீ சும்மா இருமா, நான் தான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கல. ஏதாவது வேணா நான் கொண்டாந்து தரேன். உனக்கு தெரியாது கண்ணே, அத்தனையும் மூட்டையா கட்டி போட்டீங்கன்னா உள்ள ஏத்த மாட்டான், பஸ்ல டாப்ல போடுவான். சுண்டக்கா காப்பணும், சொம்பக்குழி முக்கா பணம் ஆயிரும். ஆமா பவானி அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வச்சிருங்க. ஓ என்னடா செல்லம்? பவானி சீக்கிரம் சீக்கிரம், உனக்கு வேணுங்களா எடுத்து வச்சுக்க. எடுத்துக்கிறேன்ப்பா. ஏய், அது என்னது சுருட்டுற? சீவக்கட்டப்பா. சீவக்கட்டைய போய் சீச்சி, அங்க தேவைப்படும்ல. அங்க தேவைப்பட்டா அங்க வாங்கிக்கலாம். அஜிக்க கிளப்ப என்னப்பா நல்லா ஆள்றா. அப்பா, பால் காய்ச்ச நல்ல நாள் பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம புதுசா கார்மெண்ட் திறக்க போறோம்ல, அதுக்கு சேர்த்து பாத்துட்டேன். அதான் தெரியுமே. அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் இல்ல, அதனாலதான் மாணிக்கம் புதுசா லாரி கம்பெனி திறக்கிறாருல, அதுக்கு அன்னைக்கே பூஜை வச்சிருக்காரு. ஏன் இத்தனை நேரம் நல்லா தானே இருந்த? ஏன் திடீர்னு முகம் இத்தனை ஆகி போச்சு? பின்ன என்னப்பா, எப்பவுமே எங்களுக்கு இடைஞ்சல் பண்றதா அந்த மாணிக்கத்துக்கு பொழப்பா போச்சு. ஏன் நாங்க பூஜை வைக்கிற அன்னைக்கு தான் அவரும் பூஜை வைக்கணுமா? வேணும்னு வைக்கலமா, எதேச்சே நடந்தது இதெல்லாம். ஆமா, எதேச்சே நடந்தது. அப்படியே எதேச்சாவே நடந்ததாவே இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தனோ, சரோ ரொம்ப பாவம், அவங்க மாமியார் ரொம்ப பொல்லாதவங்க, அதான் சரோவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சாக்கு சொல்லி நீங்களும் அவளும் புருஷனும் நடத்துற பூஜைக்கு போவீங்க, நானும் என் புருஷனும் நடத்துற பூஜைக்கு வரமாட்டீங்க, அப்படிதானே? இப்படிதான்பா. முன்னாடி ஒரு சமயம் நாங்க ஹோட்டல் திறந்தோமே இருக்கா, அதே நாள்ல மாணிக்கு ஏதோ ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க ஏதோ காரணம் சொல்லிட்டு சரோ புருஷ வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டீங்க. இப்போ அதை தானே பண்ண போறீங்க? எங்களுக்கு தெரியாதா? நாங்கன்னா எப்போ உங்களுக்கு இலக்காரம் தானே. பாய மூடு. நீ ஏன் அதே நினைச்சு பேசிட்டு இருக்காத. நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? பாயிண்ட் பெரிய பாயிண்ட் பண்ணாங்க. நான் சொன்னது சரிதானேப்பா? இல்ல, நீ சொல்ற ஹோட்டல் திறப்புள்ள அன்னைக்கு என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? புரியாம பேசிட்டு இருக்கிறேன். அந்த தேதி இன்னைக்கு காய்கறி கடை திறக்கிறதுக்கு மாப்பிள்ளை ஏற்கனவே அந்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னையும் கூப்பிட்டு இருந்தாரு. அது தெரிஞ்சிருந்து போஸ் வீம்புக்கு அன்னைக்கே ஹோட்டல் திறக்கிறேன்னா எங்கிட்டையும் சவால் விட்டான். நீங்க எங்க போறீங்க பாக்குறேன்னு. மாணிக்க மாப்பிள்ளை என்ன முதல்ல கூப்பிட்டதுனால அந்த மறுவாதிக்கு முதல்ல அங்க போயிட்டு அப்புறம் போஸ் கடை திருப்பூருக்கு நான் வந்தேன், புரிஞ்சா? ஆனா இந்த தடவை நடந்திருக்கதே வேற. போஸ் கார்மெண்ட் திறப்பு விழாக்கு நல்ல நாள் பார்த்து குறிச்சதே நானு. அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு தெரியாதா எது பண்ண எது முறைன்னு. அது தவிரமா மாணிக்க மாப்பிள்ளைக்கு ஒத்தாசைக்கு கூட செல்வன் தம்பி இருக்குது, கடையாளுங்க இருக்கிறாங்க. நம்ம போஸுக்கு யாரு இருக்கிறாங்க? நாம தானே. அதனால கூட இருந்து எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்குவேன், கவலைப்படாது. அப்பா, புரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்கப்பா.
நீ என்னைக்கு புரிஞ்சு பேசிருக்கிற உன்னை புதுசா தப்பா நினைக்கிறதுக்கு. இந்த பாரு உன் சுபாவம் எனக்கு பழகி போச்சு. கவலைப்படாத, வேலையை கம். என்ன இருந்தது உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. நானும் தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடும்னு யாராவது சொல்லியிருந்தா நானும் சிரிச்சிருப்பேன். இப்போ என்னால எதையும் நம்ப முடியல. எவ்வளவு செல்லமா வசதியா செல்வா கூட வளர்ந்தவனி, ஆனா இப்போ இப்படி ஒரு கண்டிஷன்ல வந்து நிக்கிறிய. அதெல்லாம் விடு ரேவதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? எனக்கு கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒரு நிலைமையில நான் இருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. அப்பா அம்மா வந்தா அவங்க கிட்ட பேசணும். பெத்த பாவத்துக்காக என்னை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரேவதி, அவங்க வர வரைக்கும் எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அது வரைக்கும் நான் இங்க தங்கிக்கிட்டுமா ப்ளீஸ்? என்னடி இப்படி கேக்குற? தாராளமா தங்கிக்கோ. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். அம்மா அப்பா வந்துட்டாங்க போல இருக்கு. ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? இது கௌரவமான குடும்பமா? அவளை கொண்டாந்து இங்க தங்க வச்சின்னா உன்னுடைய வாழ்க்கை, நம்ம குடும்ப கௌரவம் எல்லாமே கெட்டு குட்டிச்சோராயிடுமா? ஆமாண்டி, அப்பா சொல்ற மாதிரி கேட்டு நட. அம்மா என்னம்மா ஹெல்ப்னு கேட்டு வந்திருக்கா. நானும் சரி தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன். யார கேட்டுடி அப்படி சொன்ன? வீட்ல பெரியவங்க பெத்தவங்க நாங்க இருக்கிறது உனக்கு ஞாபகம் இல்ல? உன் பாட்டுக்கு தங்க வச்சின்னா இது என்ன சத்திரமா சாவடியா? ஊருக்குள்ள எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குமா? அதை கெடுக்கிற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணி தொலைக்காத. அப்பா ஜஸ்ட் 2 days, அதுக்கப்புறம் அவளே போயிட போறா. இங்க பாருடி, சாதாரண ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா இவ விவகாரம் பிடிச்சவளா இருக்காளே, நாளை பின்ன உனக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க வேண்டாமா? முதல்ல அவளை வெளியில போக சொல்லு. அம்மா அது வந்து சொல்றத கேளு ரேவதி. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, யாரோ லவ்வரோட ஓடி போயிட்டாளா, இப்ப பிரச்சனையா? கேட்கறதுக்கு அசிங்கமா இல்ல? முதல்ல அவளை வெளியில போக சொல்லு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குடி. இந்த மாதிரி கேடு கெட்டவள நம்ம கூட வச்சுக்கிட்டா நாளைக்கு பாக்குறவங்க நம்மள பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? நில்ல அருந்ததி. அருந்ததி, அருந்ததி, ஒரு நிமிஷம் அருந்ததி. அருந்ததி, அருந்ததி, சாரி அருந்ததி. பரவாயில்ல விடுடி, நான் பாத்துக்கிறேன். பணம் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். சாரி அருந்ததி, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் வரேன். அண்ணே புரிஞ்சுட்டு பாட்டுங்க. நீங்க போங்க. அருந்ததி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன அருந்ததி இது? இங்க நின்னுட்டு அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லு. நான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? இனிமேலும் அங்க இருந்து காலம் தள்ள முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு. அதான் ஒரேடி அந்த வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். என்ன அருந்ததி, அவசரப்பட்டுட்ட? என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. இல்ல அருந்ததி, இப்படி எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு வாழ்க்கையில முடிவெடுக்க கூடாதுமா. சரி, நீ வந்தது டேவிடுக்கு தெரியுமா? தெரியாம என்ன, நான் வரதுக்கு காரணமே அவன் தானே. இனிமே டேவிடுக்கு மனைவியா என்னால வாழ முடியாது. அப்படிலாம் அவசரப்பட்டு பேசாத அருந்ததி. நீ வா, நான் வேணா டேவிட் கிட்ட பேசுறேன். இனிமே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நிச்சயமா இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை உதறிட்டு வந்த மாதிரி அந்த டேவிடையும் உதறிட்டு வந்ததா நினைச்சிடாதீங்க. நான் அந்த வீட்டுல இருக்கிறத அவங்க யாருமே விரும்பல. வேற வழி இல்லாம தான் நான் கிளம்பி வந்துட்டேன். கடவுளே,
சரி, அதுக்காக இங்க இப்படி நிக்கிறதால என்ன பிரயோஜனம் சொல்லு? அடுத்து என்ன செய்யறதா இருக்க? என்ன செய்யறது? வெக்கத்தை விட்டு வேற வழி இல்லாம என் வீட்டுக்கு போனேன். அப்பா அம்மா அங்க இல்ல, வெளியூருக்கு போயிருக்காங்களா. வாட்ச்மேன் என்கிட்ட சாவிய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அப்பா அம்மா வர வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கலான்னு போனேன். ஆனா அவளோட பேரண்ட்ஸ் நாங்க தங்கறதுக்கு ஒத்துக்கல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட நடு தெருவுக்கே வந்துட்டேன். ஐயோ, இங்க பாரு, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மனசை தளர விடாத இருந்தது. இங்க பாரு, இந்த மாதிரி சமயங்கள்ல தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தைரியமா இரு ப்ளீஸ். எந்த நம்பிக்கையில நான் தைரியமா இருக்கிறது? நீ படிச்சவ இருந்தது, சுயமா சிந்திக்க கூடியவ, தைரியமான பொண்ணு இல்லையா? இதெல்லாம் போறாதா சொல்லு? என் படிப்பு, யோசனை, தைரியம் இது எல்லாமே என்ன சரியா வழி நடத்தல. அதான் இப்ப நடு தெருல நிக்கிறேன். இனிமே எனக்கு என்ன இருக்கு? ஐயோ, இப்பதானே சொன்ன மனசை தளர விடக்கூடாதுன்னு. இத பாரு, நடந்தது எல்லாத்தையுமே ஒரு பாடமா நினைச்சுக்க இருந்தது. இப்ப என்ன, இப்போதைக்கு உனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? என் கூட வா. எங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், வா. வேண்டாங்க, ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவமானப்பட்டது போதும். இது பாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. போனதை விட்டு தள்ள. இப்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலாம், வா. வா இருந்ததி, தயங்காத இருந்ததி. உன்னை ஒரு நல்ல இடத்துல தங்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வா, சொன்னா கேளுமா, வா ப்ளீஸ், வா. கண்ணை தொடச்சுக்க. ஆட்டோ.